மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 3.5 days மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டைம் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து வாங்குறது அப்படின்னு நான் ஒரு ஸ்டடி பிளானோட எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஹாஃப் டே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மார்க்ஸுக்கும் 8 மார்க்ஸுக்கும் நம்ம படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 3 டேஸில் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். இது டாப்பர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ லேர்னரோ இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஹாஃப் டேவை வந்துட்டு இதுக்கு 1 மார்க்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இன்னொரு ஹாஃப் டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 மார்க்ஸை படிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். ஃபைன். இப்போ 1 மார்க்ஸை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், புக் பேக்கில் இருக்க எல்லா 1 மார்க்ஸையும் அப்படியே மெமரைஸ் பண்ணாமல் கொஞ்சமாவது புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், சாய்ஸை வச்சு யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் கியூப் ப்ளஸ் சம்திங் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரூட்ஸ் அப்படின்னால என்ன அர்த்தம், நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் ஃபைனலாக 0 வரணும். அப்போ கொடுத்துருக்கிற சாய்ஸ் 4 ஆப்ஷன் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கூட நமக்கு ஒரு இடத்துல 0ன்னு வரும். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். அப்படி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கெஸ் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி அப்படியே மெமரைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த சாய்ஸை மட்டுமே மெமரைஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த கொஷின் வந்தால் பி சாய்ஸ், இந்த கொஷின் வந்தால் சி சாய்ஸ் அப்படின்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே பப்ளிக்கில் நமக்கு வந்து ஷஃபிள் பண்ணி கேட்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா 14 1 மார்க்குமே புக்கில் இருந்தே நமக்கு வந்துடும், புக் பேக்கில் இருந்தே. பட் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, 12 13 தான் புக் பேக் கேட்டு 1 2 இன்டீரியர் கேட்பாங்க. திடீர்னு அப்படி நடக்கலாம், அதை சொல்ல முடியாது எப்படின்னு. ஸோ அப்படி கேட்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு டூ யூ நோ, திங்கிங் கார்னர் அங்கே இருந்தால் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் டாப்பர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2 hours மட்டும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்பவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ்லேயே உட்காந்துடவும் கூடாது. ஒருவேளை நீங்கள் எல்லா சம்ஸுமே நல்லா சூப்பர் தரோம் அப்படின்னா வேணா நீங்கள் 1 மார்க்ஸ் வரலாம். பட் சம்ஸ் நான் தரவா இல்லாமல் 1 மார்க்ஸ்லேயே நம்ம உட்காந்துடக்கூடாது. ஒரு 2 to 3 hours மட்டும் தான் 1 மார்க்ஸை நம்ம குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணி முடிச்சிடணும், அவ்வளோதான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸுக்கு தான் இதுக்கு நல்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். எபோ ஆவரேஜ் நான் 90 மேலே வாங்கணும், சென்டம் ஒன்றுங்கிறவங்களாம் இதுக்கு ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். ஸோ அதனால் குயிக்காக முடிச்சு விட்டுறணும். இதுக்கப்புறம் 8 மார்க்ஸை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் இருக்குது. ஸோ கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் 20 சம்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 3.51லேருந்து 55, அதுக்கப்புறமா சாரி எஸ் அண்ட் 3.16 எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் நமக்கு வந்து கேட்குறாங்க. இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த 20ல இருந்து மட்டும்தான் நம்ம கேட்பாங்க. அந்த 20 அப்படின்னு நான் சொன்னாலுமே மொத்தம் இருக்கிறது 3 டைப்பு தான். ஸோ இந்த 3 டைப்பை மட்டும் நீங்கள் வந்து நல்லா தரவாக பார்த்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கொஷினாக இருந்தாலும் நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அந்த 3 டைப்பில் இருக்கிறதே நமக்கு இங்கே குறிச்சு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைப்பை நீங்கள் பாருங்கள். ஆல்சோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டைப் 1, டைப் 2, டைப் 3 கொடுத்துருக்காங்க. ஃபைன். இதுக்கப்புறமா 43 ஜியாமெட்ரியை பொறுத்தளவில் நமக்கு அங்கே 24 கொஷின்ஸ் இருக்குது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 4.10லேருந்து நமக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகி நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போய் ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.31 அண்ட் எக்ஸசைஸில் குறிப்பிட்ட சில சம்ஸ் எல்லாம் 4.1ல் 10 to 13, 4.2ல் 11 to 16, 4.4லையும் 11 to 16 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்த்துதாகணும், ஒன்று கூட விடக்கூடாது. மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்களே. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.10, 4.11, அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.1ல் 10, 11, 12, 13 இது அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸசைஸை பொறுத்தளவில் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இதில் வந்து நமக்கு பேஸ் வெர்டிகல் ஆங்கிள் மீடியன் கொடுத்துருவாங்க, இன்னொன்று பேஸ் வெர்டிகல் ஆங்கிள் ஆல்டிடியூட் கொடுத்துருவாங்க, இன்னொன்று பேஸ் வெர்டிகல் ஆங்கிள் பாயிண்ட் ஆன் த பேஸ் வேர் த பைசெக்டர் ஆஃப் த வெர்டிகல் ஆங்கிள் மீட்ஸ் த பேஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருவாங்க. இது எல்லாமே ஒரு டைம் பார்த்துருங்க. இதுக்கப்புறமா சர்க்கிள் யூசிங் சென்டர், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், அப்புறம் பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு அ சர்க்கிள் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்துடணும் சரியா, இன்க்ளூடிங் இதுவுமே எல்லாமே நம்ம தரவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நல்லா பார்த்துருங்க. இதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 நாளில் நீங்கள் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனல் ஒரு நாள் வந்து ரிவிஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா 5 மார்க்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தளவில் ப்ளூ பிரிண்ட் எதுவுமே நமக்கு கிடையாது. இந்த சாப்டர் தான் வரும் அப்படின்லாம் நம்ம எதுவுமே எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. ஆல்சோ கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா சாப்டர்ஸுமே படித்து தான் ஆகணும். நம்ம வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். பட் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக கம்பல்சரி அட்டன் பண்ணுறது வந்துட்டு கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். பட் ஷார்ட்டாக நான் சென்டம் வாங்கி ஆகணும் அப்படின்னா எல்லாமே நம்ம படிச்சு தான் ஆகணும். முக்கியமாக ஃபர்ஸ்ட் லெசன்
தேர்டு, ஃபிஃப்த்து, எயித்து எல்லாம் நல்லா பாருங்கள். செகண்டுமே சேர்த்து பாருங்கள். செகண்டில் ஏபிஜிபி கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி வர கான்செப்ட்ஸ் அந்த செகண்ட் ஆஃப் த லெசன் அதை வந்து இன்னும் நல்லா தரவாக பார்த்துருங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஃபோர்த் லெசனில் முக்கியமாக எல்லா தியரம்ஸுமே இங்கே வந்து 1 to 5 மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கூட நமக்கு தியரம் பேஸ் பண்ணி கேட்கலாம் இன்டீரியர்லேருந்து கம்பல்சரி. ஸோ அதனால் எல்லா தியரமுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபோர்த் லெசன்லேருந்து கம்பல்சரி பார்க்கணும். தியரம் கம்பல்சரியாக வந்துடும் எக்ஸாமில், சரியா? அதே மாதிரி இந்த 1 2 3 5 8 இந்த லெசனில் இருக்க எல்லா 5 மார்க்ஸையும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. அண்ட் 6th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நமக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு செகண்ட் எக்ஸசைஸ் அதை அதுக்கடுத்து வர எக்ஸசைசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் நல்லா தரோவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை இக்னோர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா அங்கேருந்து 2 மார்க் கம்பல்சரி வர்றதுக்கும் ஹை சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ ஓவரால் நமக்கு வந்து கம்பல்சரி எங்கெங்கேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா 1 கூட நமக்கு வந்து கம்பல்சரி வரதுக்கு எக்ஸாக்ட் சான்ஸ் கிடையாது. பட் 2, அதே மாதிரி 3, அப்புறம் 5, 6 அண்ட் தென் 8 இந்த லெசன்ஸ்ல இருந்து தான் நமக்கு கம்பல்சரி கொஷின்ஸ், சாரி 8 இல்லை 7, தட் இஸ் மென்சுரேஷன். ஸோ இந்த லெசன்ஸ்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த லெசன்ஸ் 1 3 5 8 வந்து 5 மார்க்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய லெசன்ஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை நல்லா நீங்கள் உட்காந்து பார்த்துருங்க. இதுக்கப்புறமா 2 மார்க்ஸை பொறுத்த அளவுலையும் அவங்க வந்து எல்லாமே படித்து தான் ஆகணும், சென்டம் வாங்கணும்னா அப்படின்னும் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக டெஃபனிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், தியரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும். அதே மாதிரியே திங்கிங் கார்னர் இந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து கூட கம்பல்சரி உங்களுக்கு வரலாம் யூனிட் எக்ஸசைஸ். ஸோ அதையும் நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துருங்க. இதுக்கப்புறம் தான் 1 மார்க்ஸுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ப்ராக்ரஸ் செக், திங்கிங் கார்னர், கியூஆர் கோட் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் இதெல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் கம்பல்சரி கொஷின் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியலைனா கூட ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்கில் 1 மார்க்கும் 5 மார்க்கில் நீங்கள் பாதி சப்ஸ்டியூட் பண்ணி எழுதி வச்சிங்கன்னா கூட ஒரு பாதி மார்க்காவது டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. குறிப்பாக இந்த கவர்மெண்ட் பப்ளிக் செப்டம்பர் கொஷினில் வந்து நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம் அப்படின்னா இதில் பாருங்கள் நமக்கு வந்துட்டு 14 கொஷின்ஸில் 2 கொஷின் இன்டீரியர் வந்திருக்கு. எதுலேருந்து 3rd இருந்தோ 5th இருந்தும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. பட் ரொம்ப ஈஸியாகவே சொல்லிடலாம். இதுக்கப்புறமா 2 மார்க்ஸை பொறுத்தளவில் நமக்கு 2 கொஷின் ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு, 2 செகண்ட் லெசன், 2 தேர்ட் லெசன், 1 4th லெசன், 3 5th லெசன்லேருந்து வந்திருக்கு, 1 6th லெசன், 1 7th, இன்னொன்று 8th இப்படி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. கிரியேட்டிவ் கொஷினும் நமக்கு 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 7th சாப்டர் ஃபார்முலா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்ததாக பார்ட் 3 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கும் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 1, செகண்ட் 1, தேர்ட் லெசன்லேருந்து ஒரு கிரியேட்டிவ் பட் சாய்ஸ்னால அதை விட்டுறலாம். அகைன் ஒரு தேர்ட் லெசன், அகைன் ஒரு தேர்ட் லெசன். பார்த்தீங்களா, தேர்ட் லெசனே நமக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்குது. மேட்ரிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு மோஸ்ட்லி கொஷின் வந்து வந்துடும். அடுத்ததாக தியரம் 5, அப்புறம் எக்ஸாம்பிள் 4.32, எக்ஸாம்பிள் 5.3, எக்ஸாம்பிள் 5.4, 6.21, 7.23, 7.24 8th லெசன்லேருந்து 1 கிரியேட்டிவ் வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. முக்கியமான ஃபார்முலா எல்லாமே இந்த கைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. குறிப்பாக மென்சுரேஷன் எதையுமே விட்டுறாதீங்க. ஃபார்முலா எழுதி வச்சிங்கன்னா கூட மார்க் கிடைக்கும். அண்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் எப்படியா இருந்தாலும் நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். ஸோ அதனால் ஒரு டைம் இந்த ஒரு கைடை நல்லா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறப்போ இந்த 2 நாள் நல்லா படிக்கிறீங்க இல்லையா, ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 லெசன் வந்து மொதல் நாள் படிக்கிறேன், கடைசி 3 லெசன். இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்க 5 லெசன், சரி கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஈஸியாக ஒரு 3 லெசன், ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு 5 லெசன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுருங்க. ஈஸி இந்த சென்ஸ் நீங்கள் ஏற்கனவே நல்லா தரவாக படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. படிச்சுட்டு இந்த 5 லெசனை வந்து ஒரு நாள்லேயும், இந்த 3 லெசனை ஒரு நாள்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருங்க. படிக்கவே எந்தெந்த சம்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி நோட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஃபைனல் டே 3வது நாள் ஃபைனல் டே ரிவிஷன் அன்னைக்கு நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக உங்களுக்கு வந்து படித்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா பாருங்கள். அண்ட் 6th லெசன் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி விட்றாதீங்க. ஒரு வேளை கம்பல்சரியில் வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ டாப்பர்ஸ் அதை ஒரு டைம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.